குற்றாலத்தில் சாரல் விழா பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலைக்குமார், இப்போ இந்த சாரல் திருவிழா எப்படி நடந்துகிட்டு இருக்கு? சுற்றுலா பயணிகள் எந்த அளவுக்கு ஆர்வத்துடன் பங்கு பெற்றிருக்காங்க? வணக்கம் பணிமலர். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள இந்த குற்றாலத்தில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் சீசன் காலமாக கருதப்படுகிறது. இந்த சீசனிற்கு திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், அது தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருவது வழக்கம். ஏராளமான அருவிகள் உள்ளன. இந்த சீசனை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் சாரல் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிற்கான சாரல் திருவிழா இன்று முதல் தற்பொழுது மேலதாள மங்கள இசையுடன் கிராமிய கலை நிகழ்ச்சியுடன் இதோ தொடங்கியுள்ளது. இதோ பார்க்கலாம். தேவராட்டம், மேளம், ஒயிலாட்டம், கரகாட்டம் என பல்வேறு கிராமிய கலை நிகழ்ச்சியுடன் இந்த சாரல் திருவிழா துவங்கியுள்ளது. இன்று முதல் வருகிற ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை 8 நாட்கள் இந்த திருவிழா நடைபெறுகிறது. இந்த சாரல் திருவிழாவிற்கான துவக்க நிகழ்ச்சி இன்னும் சில மணி நேரத்தில், சரியாக இன்னும் 1 மணி நேரத்தில் துவங்க இருக்கிறது. சுற்றுலாத்துறை அமைச்சர் சண்முகநாதன் வந்து இந்த சாரல் திருவிழாவை துவக்கி வைக்கிறார். இந்த துவக்க நிகழ்ச்சி அடுத்து நாளைய தினம் 2வது நாள் தோட்டக்கலைத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கண்காட்சிகள் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நீச்சல் போட்டிகள் நடைபெற இருக்கிறது. அன்று மாலை இதற்கான பரிசளிப்பு விழாவும் நடைபெறுகிறது. அதற்கு அடுத்தபடியாக 3வது நாள் 27ஆம் தேதி நாய்கள் கண்காட்சி நடைபெறுகிறது. அதற்கு அடுத்தபடியாக 4வது நாள் 28ஆம் தேதி கோல போட்டி மற்றும் கொழு குழந்தை போட்டியும் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி 5வது நாள் நிகழ்ச்சியாக ஓவிய போட்டி, சுற்றுச்சூழல் குறித்த ஓவிய போட்டி நடைபெறுகிறது. அதற்கு அடுத்தபடியாக 30ஆம் தேதி படகு போட்டி. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மிகவும் கவரும் வகையாக உள்ள படகு போட்டியானது வருகிற 30ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்பொழுது பதிவுள்ள இந்த படகு போட்டியில் கலந்து கொள்வதற்காக. அதற்கு அடுத்தபடியாக 31ஆம் தேதி ஆனலகன் போட்டி நடைபெறுகிறது. அதற்கு அடுத்தபடியாக 1ஆம் தேதியுடன் இந்த சாரல் திருவிழாவானது நிறைவு பெறுகிறது. இந்த சாரல் திருவிழாவுக்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் மற்றும் அனைத்து துறைகளின் சார்பில் ஏற்பாடுகள் மிகவும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன. தற்பொழுது துவக்க நிகழ்ச்சியாக இன்றைய தினம், அதாவது நாம் முன்னதாக கூறியபடியே தேவராட்டம் மற்றும் சிலம்பாட்ட பயிற்சியின் சார்பாக தற்பொழுது சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கிறது. இந்த சாரல் திருவிழாக்காக சுற்றுலா பயணிகள், அதாவது பல திருநெல்வேலி மாவட்டமின்றி தமிழகம் முழுவதிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலத்தில் தற்பொழுது புகுந்துள்ளனர். பணிமலர். சுடலைக்குமார், உங்க தகவல்களுக்கு நன்றி.